வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. உலகில் அவ்வப்போது நடக்கும் இன அழிப்புகள், இன படுகொலைகளை பற்றின ஒரு வீடியோ தொகுப்பின் முதல் பதிவில் தமிழ் ஈழத்தை பற்றி தமிழ் மோஜோவில் நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த இரண்டாவது பதிப்பில் தாஸ்மேனிய இன அழிப்பை பற்றி நாம் காண இருக்கிறோம். ஜெனோசைட், உலகில் நடந்த கொடூரமான இனப்படுகொலைகளில் இரண்டாவதாக நாம் காண இருப்பது தாஸ்மேனியா இன அழிப்பு. ஆஸ்திரேலியாவில் இருந்து 320 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அழகிய தீவு, நாய்களே இல்லாத தீவு. அங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட தாஸ்மேனியர்கள் என்ற பழங்குடி மக்கள் தனி கலாச்சாரத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். 1810ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் இடங்களை பிடிக்கும் வெறியின் காரணமாக வெள்ளையர்களின் 2 கப்பல்கள் இந்த தீவை வந்தடைந்தன. அதற்கு முன் வெளி உலகத்தையே பார்த்து அறிந்திராத அந்த கருப்பு நிறமுடைய மக்கள் இந்த வெள்ளை உருவங்களை பார்த்ததும் இயல்பாகவே பயந்து அஞ்சினார்கள். இதை புரிந்து கொண்ட வெள்ளையர்களின் பல கப்பல்கள் தீவிற்கு படையெடுத்தன. இடத்தை பிடிக்க வேண்டும், அந்த தீவின் பலங்கள் சூறையாடப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக வெள்ளையர்கள் பலரை கூட்டம் கூட்டமாக சுட்டுக் கொன்றனர். பெண்கள் கூட்டம் கூட்டமாக கற்பழிக்கப்பட்டனர். சிறுவர்கள் அடிமைகளாக்கப்பட்டனர். தாஸ்மேனியர்களால் எதிர்ப்பை காட்ட முடியவில்லை. வெளியுலக தொடர்பற்ற அவர்களுக்கு இந்த யுத்தம், ஆயுதம் எல்லாம் புதிதாகவும் விளங்காமலும் இருந்தது. சாகிறோம் என்பது கூட தெரியாமல் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். 5000 பேராக இருந்த அந்த இனம் 75ஆக ஆக்கப்பட்டது. அதில் 72 ஆண்களும் 3 பெண்களும் மிஞ்சினார்கள். பின் அவர்களும் இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த காலப்பகுதியில் ஐரோப்பியாவில் இந்த இன அழிப்புக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதனால் மீதமானவர்களை கொல்ல முடியாமல் இருள் நிறைந்த சிறை குகையில் அடைத்து வைத்தார்கள். அங்கும் நயவஞ்சகமாக உணவு, மருத்துவம் போன்றவை மறுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லப்பட்டார்கள். 1869ஆம் ஆண்டு 2 பெண்களும் 1 ஆணும் மிஞ்சினார்கள். இறுதியாக அந்த ஒரு கருப்பு ஆணும் உணவின்றி இறந்து போக இதை அறிந்த ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இந்த இனத்தவர் குரங்கிற்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட இனமாக இருக்கலாம் என்று கூறி அந்த உடலை கூறு போட்டு எடுத்துக்கொண்டனர். 1876 இந்த இனத்தின் கடைசி பெண் ஏற்கனவே இறந்தவருடைய உடலையும் கண்முன்னேயே துண்டுகளாக்கி எடுத்துச் சென்றதை பார்த்திருந்தவர் உடல்நிலை மோசமாகி தனது பாஷையில் ஏதோ முணங்கிக் கொண்டிருந்தார். அது என்ன என்பதை ஆஸ்திரேலிய பழங்குடி ஒருவர் மூலம் மொழிபெயர்க்கப்பட்டது. அது, எங்கள் சம்பிரதாயப்படி இறந்த உடலை கடலின் நடுவே சென்று மூழ்கடிக்கப்பட வேண்டும். தயவு செய்து என்னுடைய உடலை சின்னாபின்னமாக்காதீர்கள். என் கடைசி ஆசையாவது நிறைவேற்றுங்கள் என்று கதறினார் என்பதாகும். மேலும் இதை பற்றின பல தகவல்களை இனிவரும் வீடியோ தொகுப்புகளில் காண தமிழ் மோஜோவுடன் இணைந்திருங்கள்.